வேலை இங்கே நடக்கிறவ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சேல்ரி பாட்டுக்கு மந்த்லி சேலரி உழுந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலை நடக்கலைன்னு தான் கத்துவான். எல்லாமே பார்த்தா அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து உசுப்பேத்துவான். இந்த வேலைய செய்யறதுக்கு இந்த வேலைய விட்டுட்டு போயிரலாம்டா அப்படிம்பான். ஆனா வந்து எவனுமே போமாட்டான். தெரிஞ்சுக்கங்க. அதுதான் வந்து நடக்குது இங்க. நானும் எங்க கம்பெனில ஐயோ! இந்த வேலையில செய்றது இப்படி இருக்கான், அப்படி இப்படி இப்படிம்பாங்க. இது வந்து நான் அத காதுல கேட்டு நம்ம இந்த ஒரு ஒரு வேலையா விட்டுட்டு விட்டுட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கலாங்களா? எல்லா வேலையும் தான் கஷ்டம். நானும் நெனைப்பேன். இந்த கத்துறதுனாலயோ, இல்லாட்டி வேற ஒருத்தவங்கள்ட்ட கத்துறதுனாலயோ, இந்த வேலை நின்னு போறதும் இல்ல, இன்னைக்கு நாள் நிக்க போறதும் இல்ல, இன்னைக்கு நாள் சாயந்தரம் வரைக்கும் வரும். கடந்து வருவது தான் லைஃபு. உயிர் உள்ளவரை உலகம் நமக்கு சொந்தம். நம்ம நம்பிக்கையா ஒர்க்க பாருங்க. புடிக்கலன்னா ஜாப்பு ரெடி பண்ணலாம். ஆமாங்க. பாருங்க எல்லா லைஃப்பும் அப்படிதான் இருக்கும். இங்க சம்பாரிக்கிறது அங்க சம்பாரிக்கலாம், அங்க சம்பாரிக்கிறது இங்க சம்பாரிக்கலாம். அவங்க போய் செட்டில் ஆனவங்க அங்க இருந்துட்டு செட்டில் ஆயிட்டு வருவாங்க. அது மாரி எல்லா பக்கம் அப்படிதாங்க இருக்கும். தொடர்ந்து எவன் ஒருத்தன் அந்த இடத்துல இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கானோ, அவன் வந்து அ இது அவனுக்கு வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சரியாயிரும். சரியாயிரும்னா பழகிரும். அவ்வளோதான். அதாவது பழகிரும்னா, அத பத்தி நீங்க எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அத விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்து இது அப்படியே இது இப்படின்ட்டு நம்மள குழப்பி விடுறதுக்கு வேற 4 பேர் இருப்பானுங்க. ஆனா, அவன் அந்த இதுல தான் உட்காந்துருப்பான். ரோஸ் அக்கா டுடே மோட்டிவேஷன் ஸ்பீச் சூப்பர். நீங்க கூட தான் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுனீங்க கார்த்திக்கு. திரு கார்த்திக். இல்ல நானும் பார்த்தேன். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வந்து, ஐயோ! இந்த வேலையா, அந்த வேலையா, இது இது கஷ்டம், அது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க தவிர, வந்துகிட்டே இருக்கான். அந்த வேலைக்கு தான் வந்துகிட்டே இருக்கான். நம்ம இப்படின்னு அதுவும் நம்மள வந்து இந்த வேலைய விட்டு தூக்குறதுக்கும், இந்த வேலைய வந்து கெடுக்கிறதுக்கும் வந்து எத்தன பேர் அந்த இடத்துக்கு வந்து காத்திருக்காங்க தெரியுமா? அதுல வந்து ஆனா இல்ல நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். செட் ஆயிரும். செட் ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவன் தான் நெறைய பேரு. ஆ கூடவே இருந்து நம்ம ஒர்க்க நம்ம கரெக்ட்டா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு காரணமா சொல்லி, இது ஒரு காரணமா சொல்லி தூக்கறதுக்கு தான் பார்ப்பானுங்க. அது ஏன்னா நம்ம மேல நம்ம நம்ம யாரையும் பார்த்தா நம்மள நம்மள யாரும் கவனிக்காத மாரி இருக்குது. ஆனா மொத்த கம்பெனி என்ன வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு பார்த்துக்கங்க. மொத்த கம்பெனி, லேடீஸு எல்லாருமே ஜென்ஸு இருக்கிறது ஜென்ஸு 3 பேர் தான். ஆனா அவங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஒர்க்க எப்படி செய்றோம் அப்படின்ட்டுன்னு. நம்மளோட நடை, உடை, பாவனை, நம்மளோட நல்ல என்ன ட்ரெஸ் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்றதுக்கு ஆள் இருக்குதுங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் நம்மள விட்டு எப்போ நம்ம இந்த வேலைய விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையிலே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு நான் என்னோட ஒர்க்க கரெக்ட்டா பார்க்குறேன். இதில ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிருவேன் நானு. மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிருவேன். இல்ல இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா? அது மாரி சொல்லுங்க. இம்ப்ரூவ் பண்றேன். அப்படி இல்லையா, வேலைய விட்டு நிக்கிறேன் அப்படின்ட்டு நானு. சொல்லிட்டேன். அதையும் நான் சொல்லிட்டேன். ஆமாங்க. ஆமா. இத விட்டு நம்ம வேல வந்து அ இத விட்டுட்டு நம்ம வேற வேலையும் பார்க்க வேண்டியதுல ஏன்னா இதோட நமக்கு